வணக்கம் and welcome to the 5th episode of FinWiz, the Fridays Fair Chats. நம்ம கடந்த சில வாரங்களா பசங்களுக்கு எப்படி ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் பெற்றோர்களா அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த விஷயத்த போன வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து சின்ன பசங்களுக்கு, அதாவது 5 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள எப்படி பணத்தை பத்தி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அவங்க வாழ்க்கையில அப்படி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு நாம என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீனேஜ் வயசுல, அதாவது 12 வயசுக்கு அப்புறமா 18 வயசுக்கு முன்னாடி எந்த மாதிரி விஷயங்களை பினான்சியல் கான்செப்ட்ஸ் நம்ம பசங்களோட வாழ்க்கையில இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணாங்க மிஸ்ஸஸ் நிவேதிதா. வணக்கம் நிவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுபாஷ், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக் நிவி. நிவி வந்து is a practicing advocate in the Madras High Court and the mother of 2 brilliant boys. Thank you சுபாஷ், thank you. லாஸ்ட் வீக் வந்து உங்களோட அந்த வீடியோ பார்க்கும் போதே எங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. பட் இந்த வீக் நெக்ஸ்ட் டைம் நீங்க சொன்னீங்க, இப்ப டீனேஜ்ல எப்படி நம்ம இந்த பினான்ஸ் எடுத்துட்டு வருது, கிட்ஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டீனேஜ் என்டர் ஆகும்போது அப்போ எப்படி இந்த பசங்களுக்கு பினான்ஸ் பத்தி சொல்லி கொடுக்கறதுன்றத கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஹோப் நம்ம அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம்னு நினைக்கிறேன். பட் டீனேஜ்ன்றதே ஒரு குழப்பமான வயசுதான். நமக்கு அந்த பசங்களை ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயம். இதுல எப்படி நம்ம அவங்களுக்கு பினான்ஸ் சொல்லி கொடுக்க போறோம்? ஃபேண்டாஸ்டிக் நிவி. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி டீனேஜ் வந்து ஒரு முக்கியமான வயசுன்னு நான் சொல்லுவேன். குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கையில, எல்லா வயசுலயும் தாங்க குழப்பம் இருக்கு. பட் ஆனா டீனேஜ் அப்படின்றது நான் அற்புதமான ஒரு வயசுன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வயசுலதான் பசங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி, இந்த கிராஸ்பிங் பவரும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? அவங்க இந்த வயசுதான் ஆக்சுவலா என்ன பாக்குறாங்களோ அதை வந்து ஈஸியா வந்து காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. இது என்ன ஒரு 2ஆம் கட்டம் வயசுன்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம கண்ணுல ஒரு பெற்றோர்களா வந்து அவங்க இன்னும் சின்ன பசங்க தான். ஆனா அவங்க வந்து நம்மள தே எக்ஸ்பெக்ட் அஸ் பெரியவங்களா நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற வயசு. சரிங்களா? சோ they want us to treat them like adults. சரிங்களா? சோ அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு சில விஷயங்களை நம்ம ஒரு அடல்ட் மாதிரியே நம்ம பழக்கத்தை கொண்டு வரலாம். இந்த சென்ஸ் தட் அன்றாட வாழ்க்கையில நம்ம எல்லாரும் டெய்லி பண்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செலவு பண்றது. சரிங்களா? அப்ப இங்கே நம்ம ஆரம்பிப்போம். சோ நம்மளோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் என்ன, குடும்ப செலவுகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்துல இருந்து அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் நாம பட்ஜெட் பண்ணணும். அவங்க கூட அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட்ஜெட் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, என்னெல்லாம் செலவு இருக்கு நம்மளுக்கு இந்த மாசத்துல. உதாரணத்துக்கு செலவு அப்படின் போது வெவ்வேறு பக்கெட்ஸ்ல அதை நம்ம பிரிக்கணும். ஓகே, சோ வீட்டு செலவு அப்படின் போது மளிகை சாமான் வாங்குறதுல இருந்து பால், பழம், பூ, இல்ல வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ், மில்க் இதெல்லாம் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செலவாகுது. அதுக்கப்புறமா வீட்டு வாடகை எவ்வளவு கட்டுறோம், இல்ல யூட்டிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு, வாட்டர் பில் எவ்வளவு, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே, அவங்க ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் செலவு இருக்குங்க, எல்லா செலவுகளையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன செலவாகிறதுக்கு முன்னாடி அதை நம்ம பட்ஜெட்டிங் பண்ணணும். சோ இந்த மாசம் இந்த பர்டிகுலர் ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்ஸுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவங்களை வச்சுட்டு நம்ம பட்ஜெட் போட ஆரம்பிக்கணும். இந்த பட்ஜெட் போடுறது மட்டும் முக்கியம் கிடையாது, எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சோ அந்த இடத்துல கண்டிப்பா பசங்களை நம்ம இன்வால்வ் பண்ணணும். ஏதாவது நீங்க எப்படி கன்வீனியன்ஸ் பாத்துக்கோங்க. இது டெய்லி ரெக்கார்ட் பண்ண போறீங்களா, இல்ல வாரத்தை ஒரு நாள், அட்லீஸ்ட் வாரத்தை ஒரு நாள் கண்டிப்பா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணணும்னா என்ன, எக்ஸல் ஷீட் ஈஸியா இருந்தா எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணலாம், இல்ல ஒரு புக் கொடுத்துடலாம். சோ இந்த செலவெல்லாம் என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு என்னெல்லாம் செலவாச்சு, என்ன ஹெட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ்ல எவ்வளவு செலவாயிருக்கு அப்படின்றத அவங்கள எழுத வைங்க. சரிங்களா? அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னெல்லாம் நம்ம செலவாச்சு அப்படின்றத. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து, பசங்க கூட சில பசங்களும் வந்து செலவுல இன்வால்வ்டா இருப்பாங்க. சோ அவங்கள வச்சு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ண வைக்கலாம். சோ அவங்க ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மாச கடைசியில நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணிருந்தா தானே வந்து நம்ம ட்ராக்ல இருக்கோமா இல்லையா அப்படின்னு நம்ம தெரியும். சரிங்களா? சோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட் பண்ணும்பொழுது எப்படி இந்த செலவு பண்றோம், இதை நம்ம கேஷா பே பண்றோமா, இல்ல யூபிஐல பே பண்ணோமா, இல்ல கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா அப்படின்றத நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு தெரிய வரும், ஓ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆக்சுவலி தீஸ் ஆர் டிஃபரெண்ட் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட். இந்த யூபிஐனா என்ன, இந்த கிரெடிட் கார்டுனா என்ன முக்கியமா அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஆர் இது தவறு அப்படின்றது. அது கிடையாது. விஷயம் என்னன்னா, கிரெடிட் கார்டு செலவு பண்ற கருவி கிடையாது. இட் இஸ் நாட் அ மோட் ஆஃப் ஸ்பெண்டிங், இட் இஸ் அ மோட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட். எப்படி நம்ம கையில காசு வச்சிருந்தா கேஷ பே பண்றோம், இல்ல மொபைல்ல யூபிஐ டிரான்ஸ்ஃபர் பண்றோம், அந்த மாதிரி கிரெடிட் கார்டு தேக்கிறது அப்படின்றது இஸ் அ மோட் ஆஃப் மேக்கிங் பேமெண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இத பெனிஃபிட் இல்ல. இப்போ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது, சில வாட்டி சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிறது டிபெண்டிங் ஆன் தி கிரெடிட் கார்டு தட் யூ ஹேவ், ஆர் இந்த கிரெடிட் கார்டுல தேக்கிறதுனால ஒரு 20 டேஸ் கழிச்சு நம்ம பே பண்ணலாம். இதுல என்ன முக்கியமா அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கொடுக்க கூடாது அப்படின்னா, இப்ப கையில காசு இல்ல,
கிரெடிட் கார்டுல தேய்ச்சிட்டு ஒரு 20 நாள் 50 நாள் நமக்கு டைம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கிரேஸ் டைம்ல எப்படியும் நம்ம பணம் வந்துடும், அப்ப பே பண்ணலாம் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு நம்ம கத்துக் கொடுக்க கூடாது. தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் யூசிங் இட். இப்போ கையில காசு இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி த கேஷ் டு த ஷாப், அதனால நான் கார்டுல தேய்க்கிறேன், அந்த டியூ டேட்க்கு நம்ம கரெக்டா ஆல்ரெடி காசு இருக்கு அக்கௌண்ட்ல, நம்ம பே பண்ணிடலாம் அப்படி அந்த டிசிப்ளின் தான் நம்ம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். நிவி, ஓகே. சரி, இப்போ நம்ம பட்ஜெட் பண்ணி ஒரு மாசம் பண்றோம், இப்ப ஸ்பெண்டிங் பண்றோம், கிரெடிட் கார்டை வச்சு பண்றோம்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் பட்ஜெட் பண்ணும்போது அதிகமாவோ குறைச்சலாவோ போச்சுன்னா அப்ப என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் இது அதிகமா போச்சா கம்மியா போச்சா, சர்ப்ளஸா டெபிசிட்டா அப்படின் போது நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். சோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மாசம் முடியும் பொழுதும் நம்ம குட்டியா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். பசங்களும் நம்மளும் உட்கார்ந்துட்டு, சரி எங்கெல்லாம் செலவாச்சு, எங்க எதிர்பார்த்ததோட அதிகமா செலவாச்சு, எங்கெல்லாம் எதிர்பார்த்ததோட கம்மியா செலவாச்சு. இப்போ செலவு அப்படிங்கும் போது இதை 2 வகையா நம்ம பிரிக்கணும். ஓகேங்களா, அதாவது டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸ், நான் டிஸ்கிரிஷனரி. அதாவது நான் டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பென்ஸ்னா நம்ம எங்க பேரம் பேச முடியாது. வாடகை 10,000 கட்டணும்னா 10,000 கட்டிதான் ஆகணும். we cannot adjust it. ஆனா இப்ப நம்ம வெளியில போய் சாப்பிடுறோம், உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம வெளியே போய் ஒரு இடத்துல சாப்பிடுறோம், ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் அப்படின்னா அங்க நம்ம என்ன ஆர்டர் பண்றோம், எந்த ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்றது மாறக்கூடியது. இது நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு. சோ அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் பசங்க கிட்டன்னா, நம்ம பண்ண செலவுல எதெல்லாம் டிஸ்கிரிஷனரி, எதெல்லாம் நான் டிஸ்கிரிஷனரி அப்படின்றத நீங்க பிரிங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு 50,000 ரூபாய் எதிர்பார்த்தோம் இந்த மாசம், ஆனா ஒரு 52,000 செலவாச்சு. அப்ப 2,000 எங்க எக்ஸ்ட்ராவா செலவாச்சு, அப்போ அந்த 2,000 செலவை எப்படி நம்ம குறைச்சிருக்கலாம், எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் அப்படின்றத அவங்க கிட்ட ஐடியா கேளுங்க. பசங்க அதெல்லாம் சூப்பர் ஐடியா கொடுப்பாங்க. ஏன்னா they are also involved in this process. அதாவது we are treating them like adults அப்படின்ற ஃபீலிங்ல கண்டிப்பா they will give you very interesting ideas also. சரிங்களா? அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இதெல்லாம் நம்ம செலவு பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு அப்சர்வேஷனும் வரும். நம்ம சில மாசம் ஒரு இன்சூரன்ஸ் பேமெண்ட் பிரீமியம், வண்டி இன்சூரன்ஸ் பிரீமியம் வச்சுக்கோங்க, அது அதிகமா வரும். இல்லைன்னா டிராவல் பண்றதுனால. சோ அது மாதிரி போடும்பொழுது அவங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எப்படி மேனேஜ் பண்ண போறோம். ஒரு அடுத்த அந்த இப்ப எல்லாமே மேனேஜ்மெண்ட் பண்ணி தாங்க விஷயம். நீங்க எவ்வளவு சம்பாதிங்க, மேனேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்களா. இந்த வயசுல இருந்து அவங்களுக்கு பணத்தை எப்படி மேனேஜ் பண்ண போறோம், கேஷ் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படின்ற கான்செப்ட நீங்க அங்க கொண்டு வந்துருவீங்க. இத சர்ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், give them some reward. Hey, super ra, good ideas. அந்த மாதிரி so when they become a part of it, they get rewarded when there is a surplus in mode, it creates a kind of excitement in them. இன்னொன்னு, over a period of time நீங்க இத பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12-13 மாசத்துக்கு அப்புறமா உதாரணத்துக்கு grocery provisions எல்லாம் போட்டது, it can start overshooting. நம்ம உதாரணத்துக்கு 10,000 போட்டோம், இப்ப 11,000 ஆகுது. நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா கூட இது அதிகமா செலவாகுது போது you can introduce them the concept of விலைவாசி அதிகமாகுதுன்னா என்ன, பணவீக்கம் என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன. அப்போ they will start observing. See, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் அதிகமா சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்? because we can't have same lifestyle இல்லையா. இன்ஃப்ளேஷன் லைஃப் ஸ்டைல் பாதிக்கப்படுது அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே அவங்க இதெல்லாம் பார்க்க கத்துப்பாங்க. சரிங்களா? சோ இன்ஃபேக்ட் நிவி சொல்லணும்னா, நான் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் நான் இப்போ என்னோட வாழ்க்கையில நான் கொண்டு வந்தேன் பார்த்தேன் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட்ல நான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணேன். சோ ஜாயின் பண்ணும்போது அப்பா எனக்கு ஒரு சின்னதா ஒரு புக்கு கொடுத்துட்டு, என்னெல்லாம் செலவு இதுல நீ எழுதி வைக்கணும், நான் உனக்கு பாக்கெட் மணி அனுப்புறேன், மாசம் மாசம் அனுப்பும் போது நீ இதை நான் எங்கெல்லாம் செலவு பண்றேன் அப்படின்றத நான் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். நான் இதெல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சாதான் அவர் அடுத்த வாட்டி பேரண்ட்ஸ் whenever they used to visit me in the hostel, அதை பார்த்துட்டு சரி ஓகே, அப்பதான் தைரியமா கான்பிடென்ட்டா அடுத்த வாட்டி வரும்போது அந்த பாக்கெட் மணி எல்லாம் கண்டினியூஸா கரெக்டா வரும். சோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் கெட்டிங் them into the habit of managing money. ஓகே, சூப்பர். அப்ப சின்ன வயசுல இருந்தே நீங்க ஒரு ஃபினான்ஷியல் பிளானரா இருந்திருக்கீங்க, உங்க பர்சனல் ஃபினான்ஷியல் பிளானரா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பிராக்டிகலா அதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனாலதான் உங்க பாயிண்ட்ஸும் அவ்வளவு பிராக்டிகலா இருக்கு. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து பாக்கெட் மணி எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை எப்படி பண்ணணும்ன்றதை யோசிச்சதுனால இப்ப இருக்கிற பசங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு எப்படி சொல்லி கொடுப்போம்? See, இந்த பாக்கெட் மணி நாம லாஸ்ட் வீடியோ ஏஜ் ஆஃப் 5 to 12 நீங்க பாத்தீங்கன்னா I said we can have some kind of a reward points based on ஒரு டேபிள போட்டு அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கங்கள்லாம் வாழ்க்கையில கொண்டு வரணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அதன் அடிப்படையில அவங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்கலாம்னு சொன்னோம். இங்க அவங்க கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க இல்லையா, so when they are in that teenage you can have a little different mechanism. அதாவது you can have based on activities. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க,
இப்போ நாங்க வந்து வீட்டுல பால் வாங்கும்போது அந்த பால் பாக்கெட் வந்து வீட்டுல டெலிவர் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து they will have delivery charges. ஸோ என் வைஃப் என்ன பண்ணாங்கன்னா என் பொண்ணு கிட்ட எவ்ரிடே நீ போயிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா அந்த டெலிவரி சார்ஜஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாக்கெட் மணியா கொடுக்குறேன் அப்படின்னு. That excited my daughter. No, she started doing that on an everyday basis. Okay, so it is a feeling as if they are earning money. சும்மா அவங்களுக்கு கொடுக்கல, ஓகே, அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் நீங்க கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு 100% நீங்க ஸ்கூலுக்கு இந்த மாசம் அட்டெண்டன்ஸ் போனீங்கன்னா, அதாவது ஏதான சில வாட்டிலாம் நோட்டீஸ் ஆகு சொல்லி இல்லம்மா இன்னைக்கு நான் போல அப்படின்னு ஆப்சன்ட் ஆகும். அந்த மாதிரி ஆகாம நீங்க 100% அட்டெண்டன்ஸ் போனேன்னா then you will have some extra pocket money that will be given. So your pocket money will be sanctioned based on certain ஆக்டிவிட்டிஸ் அப்படி நீங்க இதை கொண்டு வரலாம். இன்னொன்னு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம கார்பரேட் வேர்ல்ட்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்கோ அது மாதிரி உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்து அவங்க பையனை வந்து வயலின் கிளாஸ்க்கு சேர்த்திருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்ரி டே 1 hour நீ வயலின் பிராக்டிஸ் பண்ணணும். நீ 1 hour வயலின் பிராக்டிஸ் பண்ணனா உனக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ். சோ நீ இவ்வளவு பாயிண்ட் சேர்த்து வச்ச அப்படின்னா அப்போ உனக்கு அடுத்த வயலினோ இல்ல வயலினுக்கு சில ஆக்சசரிஸ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன். சோ இந்த மாதிரி சில பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட். சோ அந்த குழந்தை இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ப்ராபப்லி யூ கேன் ஹேவ். இதே மாதிரி ஸ்டடீஸ்மே வைக்கலாம். 90 மார்க் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 90 மார்க் மேல நீ ஸ்கோர் பண்ணனா உனக்கு இந்த எக்ஸ்ட்ரா ரிவார்டு, இல்ல 95 மேல ஸ்கோர் பண்ணனா ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ். சோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல மைல்ஸ்டோன் பேஸ்ட் ரிவார்ட்ஸ் நீங்க கொடுக்கலாம். அதாவது மைல்ஸ்டோன் பேஸ்ட் ரிவார்ட்ஸ்னா உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த BNPL கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையே சுபாஷ். இல்லையா? இந்த BNPLனா பை நவ் பே லேட்டர். நிறைய இந்த இ-காமர்ஸ் சைட்ஸ்லாம் நீங்க பொருளை வாங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி BNPL ஸ்கீம் போடுவான். நீங்க இன்னைக்கு கையில காசு இல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்கிடலாம், அதுக்கப்புறம் நீங்க மூலமா பே பண்ணலாம். This will only get them to get trapped. Rather நான் என்ன சொல்றேன் அப்படின்னா you should get them into the habit of save now buy later, SNBL. சோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, கேட்கறாங்கன்னு வச்சுக்கோ, சூப்பர்ப்பா நீ இதை வாங்கணும்னு ஆசைப்படுறியா, வெரி குட். நீ உன்னோட பாக்கெட் மணில இருந்து ரெகுலரா இதுக்காக எடுத்து வை. 750-800 rupees நீ கான்ட்ரிபியூட் பண்ணு, பேலன்ஸ் 200 நான் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா they will start getting into the habit of ஒரு டிசிப்ளின்ட் வே ஆஃப் சேவ் பண்ணி தான் ஒரு பொருளை வாங்கணும். எஸ், இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் வராது, நினைச்ச உடனே அடுத்த நிமிஷமே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு கிடையாது. டிலேட் கிராட்டிபிகேஷன், இட்ஸ் ஓகே இன் லைஃப் டு ஹேவ் டிலேட் கிராட்டிபிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் அவங்களுக்கு புரிய வரும்போது இட் வில் பி ஆஃப் குட் யூஸ் ஃபார் தெம். அந்த செலவு பண்ற ஹேபிட் வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே கரெக்டா செட் ஆகணும். பாக்கெட் மணி எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு இப்போ வந்து இந்த அமௌண்ட் ஸ்மாலுங்க, நீங்க தப்பு பண்ணாலும் சின்ன அமௌண்ட்ல நீங்க தப்பு பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து லட்சக்கணக்குல அவங்க சம்பாதிக்கும் போது கோடிக்கணக்குல சொத்து சேர்த்து வைக்கும் போது இந்த தப்ப இங்க நீங்க பண்ணலன்னா பெரிய இப்ப சொல்லுவாங்கல்ல, நீங்க ஓட்டும் போதே விழுந்தா பரவாயில்ல, இல்லன்னா அதுக்கு ஓட்டும் போது விழுந்து கத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது மாதிரி even if they make mistake at this age, you are there next to them as a support system to rectify. இல்லையா? ஆமா, கரெக்ட் கரெக்ட் சுபாஷ், ரொம்ப கரெக்ட். எப்படி அவங்க அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளவு வழியா அதை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ நாம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமோ இதுல உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் ஆர் வாட் இஸ் யுவர் தாட்ஸ், உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாம பேசுறது இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. கன்சிஸ்டன்டா FinWiz சீரிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இன்வெஸ்ட் பண்றது இல்லனா பேங்க்ல சேர்த்து வைக்கிறதோ இது எப்படி அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ듀ce பண்றது? அப்படிங்கும்போது some of the bank accounts will not accept for minor. உங்களுக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா? மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ்ல எல்லாமே